Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் மார்ச் மாதத்தில் முதல் நாளிலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதுமாக நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மார்ச் மாதத்திலே ஆண்டவர் மிக வல்லமையான ஒரு வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தமானது இன்றைய மாதத்திற்கு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கும் காலம் வரையும் இந்த வாக்குத்தத்தமானது நம்மளோட வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணிக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கான மார்ச் மாதத்துக்கான ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நமது இரட்சிப்பின் தேவனில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். இதை தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மார்ச் மாதத்திலே வாக்குத்தத்தமாகவும், இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே நமக்கு தினவசனமாக தந்திருக்கிறார். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்திலே நாம் ஒரு சிறப்பான ஒரு திருத்தமான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக வாக்குத்தத்தம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாக்குறுதிகள், இப்படி தான் நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்திலே ஆண்டவர் வரப்போகும் காலத்திலே சொல்லப்படும் காரியத்தை இன்றைக்கு ஒரு தரிசனமாக நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு! வரப்போகும் காலத்திலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு நம்மளை தயார்படுத்துகிறார். பாபிலோன் வீழ்ச்சி அடைவதற்கு 10க்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு முன்பாகவே முதிர் வயதான தானியேல் தீர்க்கதரிசி கிளர்ச்சியூட்டும் ஒரு தரிசனத்தை கண்டார். ஆண்டவரின் எதிரிகளுக்கும் அவர் அபிஷேகம் செய்த நம் அரசராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்தியில் நடக்கும் இறுதியான ஒரு யுத்தம் வரை வழி நடத்தும் உலக விவகாரங்களை பற்றி அந்த தரிசனம் முன்னறிவித்தது. அவர் எப்படி பிரதிபலித்தார்? நான் சோர்வடைந்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன் என்று அவர் கூறுகிறார். அப்போது அவர் சோர்வடையும் மாறு அந்த தரிசனம் என்ன ஆகுது? ரொம்ப வல்லமையாக காணப்படுகிறது. அது எந்த மனிதராலும் ஒரு யூகிக்க முடியாத ஒரு முடிவாக காணப்படுகிறது. அதை தான் இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை குறித்து நாம் தானியேல் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தானியேல் ஆகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தரிசனத்தை தானியேல் கண்டார். அதை யாருமே அறிந்திருக்கவில்லை. தானியேலுக்கு தான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் கடவுள். இன்றைக்கும் கூட நாம் உலக காரியங்களை அநேக மக்கள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய தரிசனத்தை ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்வையே அர்ப்பணிப்பவர்களுக்கு ஆண்டவர் இந்த தரிசனத்தை இன்றைக்கும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தருகிறார்! அது அப்படிப்பட்ட என்ன ஒரு வல்லமையான தரிசனத்தை தானியேல் கண்டார். இங்கு ஆபக்குக்கும் அதை தான் வெளிப்படுத்துகிறார்.
தரிசனத்தில் என்ன யுத்தத்தை தானியேல் கண்டதாக இந்த வசனம் கூறுகிறது. அது மிக நெருங்கி வருவதை குறித்து நாம் எப்படி அதை உணர முடியும்? நம்மை பற்றி என்ன? கால ஓட்டத்தில் நாம் வெகு தூரம் கடந்து வந்திருக்கிறோம். தானியேல் தரிசனத்தில் கண்ட அந்த யுத்தத்தின் பேர்தான் அர்மகெதோன். அது மிக அருகில் இருக்கிறது என்பதை உணரும்போது நாம் எவ்வாறு பிரதிபலிக்கிறோம்? இன்றைக்கு இந்த அர்மகெதோன் போர் என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. ஒருவேளை ஊழியர்கள் சிந்திக்கலாம், ஒருவேளை இறையியல் படித்த அன்பு சகோதர சகோதரிகள் நினைக்கலாம், சிந்திக்கலாம். ஆனால் மற்ற மக்கள் இதை குறித்து அவர்கள் எந்த ஒரு விவரமும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதற்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த தரிசனத்தை அநேக மக்களிடத்தில் கொண்டு செல்லும்போது கடவுளை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது உண்மையான ஒரு தரிசனம் என்று விசுவாசிப்பார்கள். இன்றைக்கு நாமும் கூட அப்படிதான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆபக்குக் தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்ட துன்மார்க்கம் எவ்வளவு பரவலாக இருப்பதால் ஆண்டவருடைய எதிரிகள் அழிக்கப்படுவது நிச்சயம் என்பதை நாம் பகுத்துணர்கையில் எவ்வாறு பிரதிபலிக்கிறோம் என்பதை நாமே உணர முடியும். ஆபக்குக்குடைய தரிசன புத்தகத்தின் இந்த 3வது அதிகாரத்தில் காண்கிறபடி அவர் உணர்ந்ததைப் போலவே நாமும் ஒருவேளை உணரக்கூடும். இன்றைக்கு நாம் இந்த தரிசனத்தின் மூலியமாக நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவன் வெகு சீக்கிரத்திலே கெட்ட மனிதர்களை அடியோடு அழிக்கப் போகிறார். அது உறுதி. அது இப்போது கூட ஒரு சில அடையாளங்கள் மூலியமாக காண்பிக்கிறார். இன்றைக்கு இந்த இணையதளத்திலே அதிகமாக பேசப்படும் ஒரு பொருளாக இப்போது ஒரு விஷயம் சிக்கி கொண்டிருக்கிறது. பாவத்தின் உச்சக்கட்டம். அந்த பாவத்தின் உச்சக்கட்டத்திலே அநேக நாட்டு தலைவர்களும் உடன்பட்டு இருக்கிறார்கள், அந்த பாவத்தில் விழுந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்தை நீங்கள் அநேகமாக பார்த்திருக்கலாம். எப்டிசம் ஃபைல் என்று சொல்லப்படும் காரியம் இது பாவத்தின் உச்சக்கட்டமாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் நெருங்கிவிட்டோம் என்பதற்கு இதுவே முதல் அடையாளமாக இருக்கிறது. அதை குறித்து கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இங்கு ஆண்டவரின் இரக்கத்திற்காக ஆபக்குக் ஜெபிக்கிறார். எதற்காக? இந்த வல்லமையான அவருடைய முடிவிலே நாமெல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் அப்போ உள்ள காலத்திலே ஆபக்குக் ஜெபித்திருக்கிறார். ஒருவேளை நாமும் கூட இன்றைக்கு, அப்பா உங்களை கடிந்து கொள்ளுதலிலிருந்து எங்களை தப்புவியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வல்லமையான இந்த வாக்குத்தத்தமானது ஆண்டவருடைய வல்லமை தெரிந்து அதற்குண்டான வேலைகளை நான் துரிதமாக செய்ய வேண்டும், அநேக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு எச்சரிப்பு செய்கிறார். ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இது ஒரு புலம்பல் அல்லது வருத்தத்தின் பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இதைதான் நாம் ஆபக்குக் 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்கிறது. நாம் ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அது மெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இந்த ஆபக்குக்கு கூட ஒரு சங்கீத பாடல் தான். ஜெபம் செய்கிறார், ஆபக்குக் ஜெபம் செய்கிறார். அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும், அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் பயந்து நடுங்கி ஜெபிக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு கூட நாமும் பாதுகாக்கப்பட வேண்டும், அநேக மக்களும்
கடவுளை தெரிந்து கொண்டு அவர்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆண்டவருடைய வேலையை செய்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஊழியம் என்று சொல்லிவிட்டு எதையோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த சிந்தனையும் எல்லாம் மாறிவிட்டது இப்போது உள்ள சபைகளில். நான் அநேக சபைகளை சொல்லவில்லை, ஒரு சில சபைகளினுடைய நோக்கம் மாறிவிட்டது. அதை தான் ஆண்டவர் எச்சரிப்பு செய்கிறார் இந்த வசனத்தின் மூலியமாக. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஆபக்குக் ஜெபிக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தனக்காக ஜெபித்தது போல அவருடைய ஜெபம் இருக்கிறது. இது நாமும் கூட ஜெபிக்கும்போது நாம் இப்படி தான் ஜெபித்திருப்போம். ஆனால் உண்மையில் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட தேசத்தின் சார்பாக ஆபக்குக் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்று அவருடைய ஜெபம் ராஜ்ய பிரசங்கிப்பு வேலையில் ஈடுபடும் அநேக கடவுளுடைய மக்களுக்கும் இது நேர்த்தியாக பொருந்துகிறது. இதை மனதில் வைத்து இந்த ஆபக்குக் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அதன் வார்த்தைகள் நம்மை பயத்தாலும் அதே சமயம் சந்தோஷத்தாலும் நிரப்புகின்றன. அதாவது விசுவாசம் இல்லாமல் போனால் அங்கு பயம் உண்டாகும். விசுவாசத்தில் தேறினவர்களாக நாம் இருந்தால் அங்கு நமக்கு சந்தோஷம் உண்டாகும். ஆபக்குக்கின் ஜெபம் அல்லது புலம்பல் நம்மளுடைய இரட்சிப்பின் தேவனில் களி கூற நமக்கு பலமான காரணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு கூட நாம் புலம்புகிறோம், எதை குறித்தோ புலம்புகிறோம். சரியாக வேலை இல்லை, சரியாக பொருளாதார இல்லை, நெருக்கடியாக இருக்கிறது, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று நாம் புலம்பி தவிக்கிறோம். ஆனால் இங்கு ஆபக்குக் ஆண்டவருடைய வெளிப்பாடை குறித்து புலம்புகிறார். அதுதான் இங்கே ஒரு மாற்றம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இருந்தாலும் ஆபக்குக் ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும் ஆண்டவரே. கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக மக்கள் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர். யாரையும் நீர் விட்டு வைக்க மாட்டீர், யாரையும் நீர் அழிந்து போக விட மாட்டீர் என்று நாம் மனபாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஏற்ற காலத்திலே அவர் தன்னுடைய அற்புதமான வல்லமையை செயல்படுத்துவார், கண்டிப்பாக செயல்படுத்துவார். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அதுதான் இப்போது மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்மை நேசிப்பவர்களுக்கு இரக்கம் காட்ட நினைத்தருள்வாராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சமயத்திலே நமக்கு இந்த வாக்குத்தத்தமானது மிகவும் வல்லமையானது, மிகவும் எச்சரிப்புக்குரியதாக இருக்கிறது. மறுபடியுமாக நான் ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் இரட்சிப்பு யார் மூலியமாக? என் இரட்சிப்பு எப்போதும் என்னை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் இரட்சிப்பு. அவர் மூலியமாக தான் நமக்கு நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வுக்கு வருவதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு பெரிய மகா யுத்தத்தை நமக்காக அவர் செய்ய போகிறார். நாம் யுத்தத்தில் கலந்து போவதில்லை. நாம் அந்த யுத்தத்தை ஜஸ்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். நமக்காக ஆண்டவர் பரிந்து இந்த அர்மேகதோன் யுத்தத்தை ஏற்படுத்துவார். அதிலே சாத்தானும் அவனோடு கூட இருக்கும் கெட்ட மனிதரும் கெட்ட தேவ தூதர்கள் அனைவரையும் நொறுக்கி போடுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வல்லமை மிகவும் காணப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை மிகவும் காணப்படுகிறது. இந்த மார்ச் மாதத்தின் முதல் நாளிலே இது இருக்கிறது என்றால் இனி நாம் காலம் கடந்து செல்லாது. இனி நாம் மனம் திரும்ப வேண்டும். சபையாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் மனம் மாற வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமா? சோத்திரக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த ஆபக்குக்கு 3ஆம் அதிகாரத்தில் நீர் வெளிப்பட்டது போல
அப்பா நீர் கொடுத்திருக்கிற இந்த தரிசனத்தை அப்போதே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் இப்போது இந்த 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கும்போது அப்பா நீ வரும் காலத்திலே நீர் சம்பவிக்கும் சம்பவங்களை நீர் வெளிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு கூட இந்த புதிய ஏதின் ஊழியத்தின் மூலியமாக உம்முடைய முடிவின் வெளிப்பாடுகள் எப்படி என்று நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்போ அநேக மக்கள் மனமறந்து கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்போ உலகத்தின் பாவ இச்சையிலிருந்து அடிமைப்பட்டு இருக்கிறவர்களை நீர் விடுதலை செய்வீராக ஆண்டவரே. சோதர்கத்தாவே அப்பா எத்தனையோ மக்கள் எத்தனையோ தேச தலைவர்கள் இதில் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை விடுவியும் ஆண்டவர். உமது இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் ஆண்டவர். சோதர்கத்தாவே அப்பா உம்முடைய வெளிப்பாடுகளை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர். இந்த புதிய ஏதின் ஊழியத்தை நீர் அளவு கடந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு அப்போ அடியானை கூட உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எனக்கும் கூட எந்த சோர்வு வராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அன்றைக்கு இந்த தானியேல் இந்த தரிசனத்தை கண்டு சோர்வடைந்தது போல அல்லாமல் அப்போ அந்த தரிசனத்தை எல்லாம் நாங்கள் உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எதையெல்லாம் மாற்ற வேண்டும் நீர் எதிர்பார்க்கிறீரோ, எதையெல்லாம் சித்தமாக வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. சொதுக்கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் ஜெபிக்கின்ற கத்தாவை அவர்களை ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பிலே நெருங்கி வருவதற்கு தேவ கிருபை செய்யும். சொதுக்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Now you're watching New Eden TV.